நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024. இந்த 2024 தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையில் இருக்கக்கூடிய அந்த வேளாண்மை அந்த சாப்டருக்குள்ளார ஏற்கனவே ஒரு பகுதியை வீடியோவாக பண்ணியாச்சு. இப்போ இரண்டாம் பகுதி. இந்த இரண்டாம் பகுதியில் இருக்கக்கூடியதை பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, நம்ம தமிழ்நாட்டோட பாசன கட்டமைப்பு. அதாவது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியா ஃபுல்லாகவுமே பார்த்தோம் அப்படின்னாக்க ஏரிகள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிணறுகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? வட இந்தியாவில் மண்ணோட தன்மை வேறு. அதனால் அங்கே கால்வாய் பாசனம் அதிகமாக இருக்கும். வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், பீகார் அந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் அங்கே நிறையா கால்வாய்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா பெரிய ஆறுகள் கங்கை இருக்குது, யமுனை இருக்குது, பிரம்மபுத்திரா இருக்குது. இதோட கிளை ஆறுகள், அந்த கிளை ஆறுகள்லேருந்து பிரியக்கூடிய கால்வாய்கள் அதிகம். அதனால் அங்கே கால்வாய் பாசனம் அதிகம். பட் தென்னிந்தியாவை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்க, இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக பழமையான பகுதிகளில் ஒன்று தென்னிந்தியா. ஓகேவா? ஸோ அந்த தென்னிந்தியாவில் பழமையான பாறைகள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏரிகள் அதிகமாக இருக்கும். அடுத்தது கிணறுகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? கிணறுகளை ரெண்டாக பிரிப்பாங்க. டியூப் வெல்ஸ், அதாவது நம்ம போர் போடுறோம்ல, அது போர் குழாய் கிணறுகள்னு சொல்கிறது. அடுத்தது ஓப்பன் வெல்ஸ், திறந்த வெளி கிணறுகள். பழைய படத்தில் பார்த்துருவோம். இன்றைக்கும் கிராமப்புறங்களில் சில இடத்துலலாம் பார்த்திங்கனாக்கா வயலுக்கு நடுவில் பெருசாக கிணறு வெட்டியிருப்பாங்க. அந்த கிணறுல தண்ணி, அதாவது மழை காலத்தில் தண்ணி அதிகமாக இருக்கும், அந்த கோடை காலத்தில் தண்ணியோட லெவல் குறைஞ்சிருக்கும். இதை நம்ம பார்த்துருக்கலாம். கிராமப்புறத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். சரிங்களா? ஸோ அது கிணறுகள். ஓகேவா? கிணறுகளை ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. இது தவிர இருக்கிறது கால்வாய்கள், ஏரிகள். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கால்வாய்களை பொறுத்தவரைக்கும் 2241 கால்வாய்கள் இருக்குது தமிழ்நாட்டில். சரிங்களா? அடுத்தது ஏரிகள்னால் 41,123 ஏரிகள் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டோம்னாக்கா, வட தமிழ்நாட்டில் அதிகமான ஏரிகள் இருக்குது. முக்கியமாக காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இங்கெல்லாம் பழைய காலத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களாக, ஏரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளாக இருந்துச்சு. திருவண்ணாமலை, அப்புறம் தெற்கே பார்த்தோம் அப்படின்னாக்க ஊரணின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கம்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க தென் தமிழகத்தில். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஏரிகள். ஓகேவா? இதெல்லாம் எந்த பகுதியில் அதிகமாக இருக்குன்னா, அதாவது சென்னையை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் தென் மாவட்டங்கள் அதிகமாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அடுத்தது கிணறுகளில் போர் குழாய் கிணறுகள் 4,15,842 போர் குழாய் கிணறுகள். திறந்தவெளி கிணறுகள் 14,51,894 திறந்தவெளி கிணறுகள். ஓகேங்களா? இவ்வளவும் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி நம்மளோட தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 60% நிகர பயிரிட்ட பகுதி பாசன வசதி பெற்றுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாசன வசதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 60% நிகர பயிரிடப்பட்ட பகுதி அது பாசன வசதி பெற்றுள்ளது. மீதி 40% வானம் பார்த்த பூமியாக இருக்கும். மழை பெஞ்சால் தான் அங்கே பயிர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டை பாருங்கள். கால்வாய் பாசனம் 20.91% கால்வாய் பாசனம். ஏரி பாசனம் 19.9% ஏரி பாசனம். 13.9%. 20.91% கால்வாய் பாசனம். 13.9% ஏரி பாசனம். 65.19% குழாய் மற்றும் திறந்த வெளி கிணறுகள், அது மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த பாசனம். சரியா? இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் 2023-24 கிடைச்ச சராசரி மழைப்பொழிவு எவ்வளோன்னு கேட்டாக்க 1118 மில்லிமீட்டர். ஓகேங்களா? 1118 மில்லிமீட்டர் மழை தமிழ்நாட்டில் 2023-24. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தோம் 965.6 மில்லிமீட்டர்னு. அது சராசரி மழைப்பொழிவு. இத்தனை வருஷமாக மழை பொழிஞ்சதை வச்சு அவங்க ஒரு சராசரி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. போன வீடியோவில் இருக்குது 965.6 மில்லிமீட்டர். இப்போ பார்க்குற அந்த 1118 மில்லிமீட்டர் அப்படின்றது 2023-24 தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச அந்த சராசரி மழைப்பொழிவு. சரிங்களா? இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நீர்த்தேக்கங்கள். 16 நீர்த்தேக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த 16 நீர்த்தேக்கங்களோட பேர் பார்த்துடலாம். அதுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ப்ளஸ் அதோட ஆழம் அடியில், மீட்டரில் கிடையாது. ஆழம் எதில் கொடுத்துருக்காங்கன்னா அடியில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்டூர் அணை. மேட்டூர் நீர்த்தேக்கம் அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்குது. அதோட ஆழம் 120 அடி. சரிங்களா?
அடுத்தது பவானி சாகர் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது? ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. இதோட ஆழம் வந்து 105 அடி. அடுத்தது அமராவதி அணை நீர்த்தேக்கம், இது எந்த மாவட்டத்தில் இருக்குது? திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. இதோட ஆழம் பார்த்தாக்கா 90 அடி. அடுத்தது பெரியார் நீர்த்தேக்கம் தேனி மாவட்டத்தில் இருக்குது. இதோட ஆழம் 152 அடி. சரியா? 152 அடிகள். ஓகேவா? அடுத்தது வைகை அணை தேனி மாவட்டத்தில் இருக்குது. இதோட ஆழம் 71 அடி. அடுத்தது பாபநாசம் வந்து திருநெல்வேலியில் இருக்குது. திருநெல்வேலி பாபநாசம், இதோட ஆழம் வந்து 143 அடி. மணிமுத்தாறு, அதுவும் திருநெல்வேலியில் இருக்குது. இதோட ஆழம் 118 அடி. பேச்சிப்பாறை எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில் இருக்குது. 48 அடி, சின்ன அணை. பெருஞ்சாணி அப்படின்னு சொல்லி ஒரு அணை, அதுவும் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில் இருக்குது. இதோட ஆழம் 77 அடி. அடுத்து கிருஷ்ணகிரி அணை கிருஷ்ணகிரியில் இருக்க 52 அடி. சாத்தனூர் அணை 119 அடி. எந்த மாவட்டம் இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. 119 அடி சாத்தனூர். பூண்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. எல்லாத்துக்கும் தெரியும். 35, சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. 35 அடி தான் அதோட ஆழம். அடுத்து சோலையாறு எங்கே இருக்குன்னா கோவையில் இருக்குது. 160 அடி. பரம்பிக்குளம் கோவையில் இருக்குது. 72 அடி. ஆழியாறு கோவையில் இருக்குது. 120 அடி. ஓகேவா? திருமூர்த்தி அணை திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. 60 அடி. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலையே எந்த அணை வந்து ஆழம் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டாக்க சோலையாறு எங்கே இருக்குது? கோவையில் இருக்குது. அதோட ஆழம் வந்து 160. எது கம்மியான அளவு எது கம்மியான ஆழம்னு பார்த்தாக்க பூண்டி திருவள்ளூரில் 35 அடி. சரிங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா இதெல்லாம் இருக்குது. அடுத்தது பாருங்கள், உரம் மற்றும் மின்சார பயன்பாடு. வணிக ரீதியிலான வேளாண்மை விரிவாக்கத்திற்கும் முக்கிய பயிர்கள் உற்பத்தி திறன் அதிகரிப்புக்கும் காரணங்கள். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கிய பயிர்களோட உற்பத்தி திறன் அதிகரிக்குது. ஓகேங்களா? அந்த உற்பத்தி திறன் அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம்? அது ஒன்று. இன்னொன்று வந்து வேளாண் விரிவாக்கம் செய்யப்படுது. எக்ஸ்டென்ஷன், அக்ரிகல்ச்சரோட எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? அதிக இடத்துல பயிரிடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதிகமான வேதியியல் உரங்கள் பயன்பாடு, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், அதிகமான வேதியியல் உரங்கள் பயன்பாடு, நிலத்தடி நீரினை உறிஞ்சுவதற்கு பம்ப் குழாய்களுக்கு அளிக்கப்படும் இலவச மின்சாரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வணிக ரீதியிலான வேளாண்மை விரிவாக்கத்திற்கும், ஓகேங்களா, கமர்ஷியல் அக்ரிகல்ச்சரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். ஓகேங்களா? ஏரியா வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது கமர்ஷியல் அக்ரிகல்ச்சரு. அடுத்த முக்கிய பயிர்களோட உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் காரணங்கள் என்னன்னு பார்த்தா, அதிகமான வேதியியல் உரங்கள் பயன்பாடு ஒன்று. ரெண்டாவது, நிலத்தடி நீரினை உறிஞ்சுவதற்கு பம்ப் குழாய்களுக்கு அளிக்கப்படும் இலவச மின்சாரம். ஓகேங்களா? இலவச மின்சாரம் எது கொடுக்குறாங்கனாக்க, போர்லேருந்து தண்ணி எடுத்து அதை பயிர்களுக்கு நம்ம பாய்ச்சிரும். ஓகேங்களா? அதுக்காக என்ன கொடுக்குறாங்க? இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க. இந்த 2 தான் காரணம். எதுக்கு? வேளாண்மை, வணிக ரீதியிலான வேளாண்மை விரிவாக்கம். அடுத்து வந்து முக்கிய பயிர்களின் உற்பத்தி திறன் அதிகரிப்புக்கு. ஓகே. மாநிலத்தில் உர பயன்பாடு, NPK உரம். ஓகேவா? இது 2019-20 9,65,16 மெட்ரிக் டன்கள் உரம் யூஸ் பண்ணாங்க. 2019-20 நிதியாண்டில். 2023-24 நிதியாண்டில் 10,68,934 மெட்ரிக் டன்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? மாநிலத்தோட மின்சார பயன்பாடு 2019-20 13,811 மில்லியன் அலகுகள், அதாவது மில்லியன் யூனிட்ஸு. அதே 2023-24 பாருங்கள், 23-24 இது. ஓகேங்களா? 23-24 17,957 மில்லியன் யூனிட்ஸ். ஓகேவா? சரி. பயிரிடப்படும் முறை. நம்ம ஊரில் எதெல்லாம் அதிகமாக பயிரிடுறாங்கன்னு பாருங்கள். மொத்த பயிரிடப்பட்ட பரப்பளவில் 62% உணவு தானியங்கள், அது நெல், அதுக்கப்புறம் சிறுதானியங்கள், அந்த மாதிரி. ஓகேங்களா? சரி. அடுத்து 38% என்ன அப்படின்னா வணிக ரீதியிலான உணவு அல்லாத தானியங்கள், அதாவது எண்ணெய் வித்துக்கள், கரும்பு, பருத்தி போன்றவை. எண்ணெய் வித்துக்களை நம்ம என்ன பண்ணுறோம்? எண்ணெய் எடுத்து அப்படியே நேராக வந்து வித்துடுறோம். ஓகேவா? ஸோ அது வந்து கமர்ஷியல் கிராப்ஸ். ஓகேவா? ஸோ 62% வந்து உணவு தானியங்கள், 38% வணிக ரீதியிலான உணவு அல்லாத தானியங்கள். இதுதான் முக்கியம், நான் ஃபுட் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? மாநிலத்தின் முக்கிய உணவு பயிராக நெல் விளங்குகிறது.
மொத்த பயிரிடப்பட்ட பரப்பளவில் நெற்பயிரின் பங்களிப்பு இதுவரைக்கும் மொத்தமாக எவ்வளோ பயிரிட்டிருக்காங்களோ அதில் நெல்லோட பங்களிப்பு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தாக்க 2019-20 32.1%, 2023-24 34.4%. சரியா? பரப்பளவு அதிகரிப்பதற்கான காரணம் மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநிலத்தில் நெல் கொள்முதலின் போது மாநில அரசு அளிக்கும் ஊக்கத்தொகை. அதாவது முக்கியமான பயிர்களுக்கு நெல், கரும்பு இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா குறைந்தபட்ச ஆதரவு விலை மத்திய அரசு கொடுக்குறாங்க. எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இதோடு சேர்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது எப்போனாக்க கொள்முதல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டயத்தில் ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அந்த காரணத்தினால பரப்பளவு அதிகரிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த பயிரிடப்படுறாங்கள்ல, அந்த நெல் பயிரிடுறாங்கள்ல, அந்த பரப்பளவு அதிகரிச்சிட்டு இருக்குது. அதுக்கான காரணம் மத்திய அரசோட எம்எஸ்பியோட சேர்த்து மாநில அரசு ஒரு இன்சென்டிவ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெல் பயிரிடப்பட்ட பரப்பளவு அதிகரித்துள்ள போதிலும் பருப்பு வகைகள் மற்றும் சிறுதானியங்கள் பயிரிடப்படும் பரப்பளவு குறைந்திருக்கிறது. நெல் அதிகரிச்சிருக்கு, அதே நேரத்தில் பருப்பு வகைகளும் சிறுதானியங்களும் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? முக்கிய பயிர்களின் உற்பத்தி லட்சம் டன்களில். ஓகேங்களா? முக்கிய பயிரோட உற்பத்தி லட்சம் டன்களில் 2019-20 இது 2023-24 நெல் பாருங்கள். 2019-20 68.81 லட்சம் டன்னு, 2023-24 70.48 லட்சம் டன்னு. அதே மக்காச்சோளம் பாருங்கள், 2019-20 24.76 லட்சம் டன்னு, 2023-24 28.36 லட்சம் டன்னு. கரும்பு 2019-20 141.19 லட்சம் டன்னு, 2023-24 159.27 லட்சம் டன்னு. ஓகேவா? இது உற்பத்தி பண்ணப்பட்டது. அடுத்தது அக்ரிகல்ச்சுரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அட் எ கிளான்ஸ் 2024 அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் உற்பத்தி திறன், அதாவது ப்ராடக்டிவிட்டினா ஆல்ரெடி தெரியும். 1 ஏக்கரில் விளையக்கூடியதை வச்சு தான் ப்ராடக்டிவிட்டி கண்டுபிடிப்பாங்க. இந்த ப்ராடக்டிவிட்டி இந்த கொஸ்டின் கேட்டுட்டாங்க. ப்ராடக்டிவிட்டி எந்தெந்த ப்ராடக்டிவிட்டியை பொறுத்தவரை தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது? இப்போ எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு இது 3ஓட ப்ராடக்டிவிட்டியில் தமிழ்நாடு ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு. ஓகேவா? அடுத்தது தமிழ்நாடு மக்காச்சோளத்தோட ப்ராடக்டிவிட்டியில், அதாவது உற்பத்தி திறனில் 2வது இடத்துல இருக்குது. 3ஆம் இடம் நெல் ப்ராடக்டிவிட்டி உற்பத்தி திறனில் 3ஆம் இடத்துல இருக்குது. ப்ராடக்டிவிட்டினா என்ன அப்படின்னாக்க 1 ஏக்கரில் எது அதிகமாக விளையுது அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கெடுத்து பார்க்குறது. ஓகேவா? அதான் ப்ராடக்டிவிட்டி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இது வரைக்கும் போதும். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.